வணக்கம். நாம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ கூட நிறைய நேரங்கள்ல பேசுறோம் இல்லையா? ஆனா அந்த சாதாரண உரையாடல்களை ஒரு தலைசிறந்த படைப்பா எப்படி மாத்துறது? ஏஐ கிட்ட இருந்து ரொம்பவே துல்லியமான பதில்களை வாங்குறதுக்கு ஒரு சூத்திரம் இருக்கு. அத பத்தி தான் நாம இப்போ தெரிஞ்சுக்க போறோம். சரி, இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா பாப்போமே. இப்போ பாருங்க, ஒரு பொதுவான கேள்விக்கும் ஒரு சிற்பி செதுக்குன மாதிரி ஒரு துல்லியமான கட்டளைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு. இடது பக்கம் இருக்கிறது ஒரு மூலப்பொருள் மாதிரி, ஆனா வலது பக்கம் இருக்கிறது ஒரு முழுமையான தலைசிறந்த படைப்பு. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற இந்த சின்ன வித்தியாசம்தான் ஒரு சாதாரண பதிலுக்கும் ஒரு அற்புதமான பதிலுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். இந்த துல்லியத்தை நாம எப்படி கொண்டு வரது, அதுதான் இன்னைக்கு கத்துக்க போறோம். நாம இன்னைக்கு பேச போற விஷயத்தோட மொத்த சாராம்சமும் திருமூலர் சொன்ன இந்த வரியில அடங்கியிருக்கு. பாருங்க, ஒரு கோயில் கட்டுறதுக்கு அதோட அடித்தளம் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு நாம ஏஐக்கு கொடுக்கற சூழல் முக்கியம். அதே போல ஒரு சிற்பி தேவையில்லாத பகுதிகளை ஒளியால செதுக்கி எடுக்கிற மாதிரி நாம தேவையற்ற பதில்களை தவிர்க்க சில கட்டுப்பாடுகளை விதிக்கணும். இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியம். சரி, இன்னைக்கு நாம இந்த 5 படிகளை தான் பார்க்க போறோம். ஒரு சிற்பியோட ஏஐ வழிகாட்டி, அப்புறம் அடித்தளம் போடுறது, உளிய வச்சு செதுக்கிறது, ஒரு தலை சிறந்த படைப்பை உருவாக்குறது, கடைசியா நாம கத்துக்கிட்ட முக்கியமான பாடங்கள் என்னென்னு பாப்போம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல் பகுதி, ஒரு சிற்பியின் ஏஐ வழிகாட்டி. இதுல மூலமா கிடைக்கிற ஒரு விஷயத்த எப்படி ஒரு செம்மையான முடிவா மாத்துறதுன்னு பார்க்கலாம். அப்போ இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா ஏஐய சரியா வழி நடத்துற ஒரு கலை தான் இது. யோசிச்சு பாருங்க, ஒரு கருவி எவ்வளோ ஷார்ப்பா இருந்தாலும் அதை பயன்படுத்துற ஆளோட திறமைய பொறுத்து தானே அதோட ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி தான் ஏஐயோட முழு திறனையும் வெளிக்கொண்டு வர்றது நம்ம கையில தான் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது அடித்தளம், அதாவது கான்டெக்ஸ்ட் வழங்குறது. நம்ம ஏஐக்கு தேவையான ஒரு பின்னணியை எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். அப்போ சூழல், அதாவது கான்டெக்ஸ்ட்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம ஏஐக்கு கொடுக்கிற ஒரு ரோல், ஒரு கேரக்டர் அல்லது ஒரு பின்னணி தான் அது. அது எந்த பார்வையிலிருந்து பதில் சொல்லணும், அதோட ஸ்டைல் எப்படி இருக்கணும்னு எல்லாத்தையுமே இதுதான் முடிவு பண்ணும். இந்த டெக்னிக்கோட பவரை புரிஞ்சுக்க நாம எங்கேயும் போக வேண்டாம். நம்ம தமிழ் இலக்கியத்திலே ஒரு சூப்பர் உதாரணம் இருக்கு. சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கோங்க. கண்ணகியோட பின்னணி கற்பு, மாதவியோட பின்னணி கலைத்திறன், நெடுஞ்செழியனோடது நீதி. இந்த பின்னணி தான் உங்களோட ஒவ்வொரு சொல்லையும் செயலையும் தீர்மானிக்குது இல்லையா? அதே மாதிரி தான் நாம ஏஐக்கு என்ன பின்னணி கொடுக்கறோமோ அதுதான் அதோட பதிலையும் தீர்மானிக்கும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா இந்த 2 உதாரணங்களை பாருங்க. ஏஐய ஒரு வரலாற்று ஆசிரியரா இருக்க சொன்னா அது சங்ககால வர்த்தகத்தை பத்தி ஆதாரங்களோட உண்மைகளோட ரொம்ப ஃபார்மலா பேசும். ஆனா அதே ஏஐய ஒரு தமிழ் புலவரா இருக்க சொன்னா அது கவிதை நடையில ஒருவேளை இந்த இயந்திரத்தோட அறிவு மனுஷனோட அறிவு மிஞ்சிடுமான்னு கூட கேள்வி கேட்கலாம். பாத்தீங்களா, நாம கொடுக்கற பாத்திரம் எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு. ஓகே, இப்போ அடித்தளம் ரெடி. அடுத்து சிற்பியோட உளி, அதாவது கட்டுப்பாடுகளை எப்படி அமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இத வச்சுதான் நாம பதிலுக்கு ஒரு சரியான வடிவத்தை கொடுக்க போறோம். கட்டுப்பாடுகள், அதாவது கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்ன? நாம ஏஐக்கு போடுற சில ரூல்ஸ், சில எல்லைகள் தான் அது. தேவையில்லாத தகவல்களை நீக்கி ரொம்ப துல்லியமா இருக்க வைக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவும். இதனால ரொம்ப பொதுவான பதில்களையோ இல்ல ரொம்ப நீளமான பதில்களையோ தவிர்த்து நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கரெக்டா வாங்க முடியும். இதுல முக்கியமா 3 வகை இருக்கு. 1, பதிலோட நீளத்தை கட்டுப்படுத்துறது. 2வது, அதோட மொழிநடைய கட்டுப்படுத்துறது. 3வது, என்ன பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு சொல்ற உள்ளடக்க கட்டுப்பாடு. இதுக்கு சில உதாரணங்களை பார்த்தா இன்னும் நல்லா புரியும். இப்ப பாருங்க, 50 வார்த்தைகளுக்குள்ள சுருக்கமா சொல்லு அப்படின்னு சொன்னா அது நீள கட்டுப்பாடு. ஆங்கில சொற்களே இல்லாம தூய தமிழ்ல எழுதுன்னு சொன்னா அது மொழி கட்டுப்பாடு. சங்க இலக்கியத்துல நீதல் நிலத்தை பத்தி மட்டும்தான் பேசணும்னு சொன்னா அது உள்ளடக்க கட்டுப்பாடு. இது எவ்வளவு பவர்ஃபுல்னு பாருங்க. சரி, நாம அடித்தளமான சூழலையும் பார்த்தாச்சு, உளி மாதிரி இருக்கிற கட்டுப்பாடுகளையும் பார்த்தாச்சு. இப்போ இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து எப்படி ஒரு தலைசிறந்த படைப்பை உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். நாம ஆரம்பத்துல பார்த்தோமே, அந்த தலை சிறந்த ப்ராம்ப்ட் இதுதான் அது. இதுல பாருங்க, கான்டெக்ஸ்ட் அதாவது சூழல், அதுக்கப்புறம் என்ன செய்யணுங்கிற வேலை, அப்புறம் நீளம், மொழி, உள்ளடக்கம்னு பலவிதமான கட்டுப்பாடுகள். இதெல்லாமே எவ்வளவு அழகா இணைஞ்சிருக்குன்னு. இதுக்கு பேர் தான் ஒரு முழுமையான நல்ல செதுக்கப்பட்ட ப்ராம்ப்ட். அப்போ இந்த மாஸ்டர்பீஸ நாம பிரிச்சு பார்க்கலாம். இதுல அனுபவம் வாய்ந்த தமிழ் இலக்கிய ஆசிரியர்ங்கிறது தான் சூழல், அதாவது கான்டெக்ஸ்ட். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிலப்பதிகாரத்தை அறிமுகப்படுத்தணுங்கிறது தான் டாஸ்க்.
அதுக்கப்புறம் 500 வார்த்தைகளுக்குள்ள இருக்கணும், கதைய சொல்லக்கூடாது, தூய தமிழ்ல இருக்கணும், கடைசியா 2 கேள்வி கேட்கணும்னு சொல்றது எல்லாமே துல்லியமான கட்டுப்பாடுகள். இது எல்லாம் ஒன்னா சேரும்போதுதான் நமக்கு தேவையான சரியான பதில் கிடைக்கும். சரி, இப்போ நாம கத்துக்கிட்டதோட முக்கியமான சாராம்சத்தையும் ஒரு கலைஞரோட கருவிப்பெட்டியில இருக்க வேண்டிய சில மேம்பட்ட நுட்பங்களையும் பார்க்கலாம். நீங்க இந்த ப்ராம்ப்ட உருவாக்குற கலையில இன்னும் ஒரு படி மேல போகணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு சில அட்வான்ஸ்ட் இலக்கிய கட்டுப்பாடுகள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். முதல் டெக்னிக் இலக்கிய வகைய வச்சு கட்டுப்படுத்துறது. உதாரணத்துக்கு சங்க இலக்கியத்துல அகப்பாடல்களை பத்தி மட்டும் சொல்லு, புறப்பாடல்கள் வேணான்னு நாம சொல்லலாம். 2வது டெக்னிக் ஒரு குறிப்பிட்ட பாத்திரத்தை மட்டும் மையப்படுத்தி கட்டுப்படுத்துறது. உதாரணத்துக்கு கண்ணகி பாத்திரத்தை மட்டும் அவங்களோட கற்பு, நீதி, கோபம் இந்த குணங்களை மையமா வச்சு ஆராயுங்கன்னு கேட்கலாம். 3வது டெக்னிக் ஒப்பீட்டு கட்டுப்பாடு. அதாவது திருக்குறள்லயும் சரி, சிலப்பதிகாரத்திலயும் சரி, அறம் பத்தின கருத்தை ஒரு 10 பாயிண்ட்ல ஒப்பிட்டு சொல்லுங்கன்னு கேட்கலாம். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இன்னைக்கு நாம என்ன கத்துக்கிட்டோம்? முதல்ல சூழலோட வலிமை. நாம குடுக்கிற சரியான பின்னணி ஒரு பொதுவான பதிலையும் ரொம்ப பொருத்தமான பதிலா மாத்திடும். 2வது கட்டுப்பாடுகளோட அவசியம். நீளம், மொழி, உள்ளடக்கம்னு நம்ம விதிகளை போடும்போது நமக்கு துல்லியம் கிடைக்குது. கடைசியா அமைப்போட முக்கியத்துவம். ஒரு நல்ல கட்டமைக்கப்பட்ட கேள்விதான் ஒரு நல்ல கட்டமைக்கப்பட்ட பதிலுக்கு வழிவகுக்கும். இதுதான் அந்த சூத்திரம். இப்போ ஒரு சிற்பியோட உளி மாதிரி இந்த நுட்பங்கள் எல்லாம் உங்க கையில இருக்கு. ஏஐங்கிற அந்த பளிங்கு கல் உங்க முன்னாடி இருக்கு. சொல்லுங்க, இத கொண்டு நீங்க என்ன தலைசிறந்த படைப்பை உருவாக்க போறீங்க? யோசிங்க, செயல்படுங்க.